இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் சீரீஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஒரு டாப்பர் வீடியோவை பார்த்தீங்கனாலும் எந்த ஒரு டாப்பர் கிட்ட பேசுனீங்கனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் இயர் கொஷனாக படிங்க படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, எதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தெளிவாக. ரெண்டாவது என்னது, அது எப்படி படிக்கணுங்கிற விஷயத்தையும் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மூணாவது இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறது என்னன்னா, எப்போ இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வீடியோவில் இந்த 3 கேள்வி தான் நம்ம வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்காக செய்யப்பட்ட வீடியோ அப்படின்னா, இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுத போகிற அந்த கேண்டிடேட்ஸ்க்காக செய்யப்பட்ட ஒரு வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரலாக எப்படி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும், அது எப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும், எதனால் படிக்கணும்னு சொல்லி ஒரு ஜென்ரல் ஆன்சர்ஸ் மாதிரி பார்க்காம நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துப்போம். 2018 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், 2019 அண்ட் 2023 தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதுலேருந்து ஒரு சயின்டிஃபிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த 3 கொஸ்டின் வை, ஹவு, வென் அப்படி பார்ப்போம். ரெண்டாவது கூடவே என்னவும் சேர்த்து பார்ப்போம். அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம லே டவுன் பண்ணோம். ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் லே டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018 தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ் பேப்பரோட அனாலிசிஸ், அதோட டேட்டா கலெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 2018 தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தமிழ்நாடு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் மொத்தம் 100 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்துட்டு வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு சிலபஸ் தெரியணும் அல்லது அது பேட்டர்ன் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு வீடியோவில் வந்துட்டு சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாமுமே நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறோம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, மொத்தம் ப்ரிலிம்ஸில் 100 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 100 கொஸ்டின்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனில் 2018 மொத்தம் 17 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அந்த பேப்பரில் கான்ஸ்டிடியூஷனில் அந்த 100 கொஸ்டின்ஸில் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பேப்பரில் வந்துட்டு 17 கொஸ்டின் கான்ஸ்டிடியூஷனுங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே வந்திருக்கு. பிஎஸ்ஏ அதாவது பாரதிய சாக்ஷ்ய அதிநியம் ஆர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேருந்து மொத்தம் 14 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பிஎன்என்எஸ் சிஆர்பிசிலேருந்து மொத்தம் 13 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட்லேருந்து 11 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பிஎன்எஸ் அதாவது ஐபிசிலேருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலேருந்து 7 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பாக்ஸோலேருந்து 1 கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 100 கொஸ்டின்ஸ் மொத்தமாக நாங்கள் அட்டென்ட் பண்ணணும், அப்போ 100 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணணும்னா ஃபுல் போர்ஷனையும் கவர் டு கவர் படித்தாலே போதுமே, எதனால் உட்காந்துட்டு இந்த மாதிரி எந்த வருஷத்தில் எந்த ஏரியாலேருந்து ஜாஸ்தி கேள்வி கேட்டிருக்காங்கங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா கேண்டிடேட்ஸ் எங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, இது வந்துட்டு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, கவர் டு கவர் படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இது வந்து என்னது, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் எந்த சப்ஜெக்டில் ஜாஸ்தி உங்களோட டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த சப்ஜெக்டில் கம்மியாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் கான்ஸ்டிடியூஷனில் ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே 4 நாள் நீங்கள் பாக்ஸோக்கு போட்டிங்கன்னா நீங்கள் போட போகிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிட்டர்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 நாள் நீங்கள் கான்ஸ்டிடியூஷனில் போட்டால் உங்களுக்கு 17 கேள்வி வரும். அதே இது நீங்கள் 4 நாள் பாக்ஸோவில் போட்டிங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் வெறும் 2 மணி நேரம் மட்டும் பாக்ஸோக்கு செலவு பண்ணிவிட்டு அதிலிருந்து எடுத்து அந்த 4 நாளில் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவாக கான்ஸ்டிடியூஷன் கொடுத்தா இன்னும் தரவாக உங்களுக்கு ரிவிஷன் ஆகும். அப்போ 17 கொஸ்டினும் கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு கொஸ்டின் எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஜாஸ்தி கேள்வி வருது, எந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு கேம் சேஞ்சருங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேவைப்படும். அப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வை வி ஹாவ் டு ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
டு ஐடென்டிஃபை ஹை யீல்டிங் சப்ஜெக்ட்ஸ். எந்த சப்ஜெக்ட் மூலிமா நம்மளுக்கு ஜாஸ்தி மார்க் வரும் அப்படிங்கிறதுக்காக படிக்கணும். ஸோ இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணுங்கள், அந்த வருஷம் போன ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஒன்றுமே படிக்காமல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா அது ஜென்ரலாகவே ஒரு ட்ரெண்டாக ப்ரிவேல் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கான்ஸ்டிடியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர் மட்டும் படிப்போம், மிச்சதை நாங்கள் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி போகிறீங்க அப்படின்னா 17 கேள்வி என்ன பண்ணிடுவீங்க, தப்பாக எழுதிடுவீங்க. அப்போ நீங்கள் அவுட் ஆஃப் ரேஸ் ஆகிடுவீங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போனோம்னா அப்போ கான்ஸ்டிடியூஷன் தான் 2018 பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஈல்டிங் பில்லராக இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷனை ஃபுல்லாக படிக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர் மட்டும் படித்தா போதாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரணும். ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஆர்பிசிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட், சிபிசிங்கிறது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். ஆனால் சிபிசிலேருந்து எவ்வளோ கேள்வி தான் வந்திருக்கு 2018? வெறும் 11 கொஷின்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் 3 மாதம் 4 மாதம் வந்துட்டு சிபிசியே படிப்பேன், சிபிசி பேராக்டே படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் அவங்க அக்யூரேட்டாகவே எழுதினாலும் 11 கேள்வி மட்டும்தான் அவங்களால அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்க முடியும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்டை படிக்கணுங்கிறதுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியதான் எது, ப்ரீவியஸ். ஸோ இப்போ 2018 அந்த சயின்டிஃபிக் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, லார்ஜஸ்ட் பில்லர் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா கிரிமினல் லா தான். ஸோ மொத்தம் நம்ம வந்து பிஎன்எஸ், அதாவது ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட், பாக்ஸோ, இந்த 4 சப்ஜெக்டையும் நான் வந்து கிரிமினல் லா அப்படிங்கிற கேட்டகரி பில்லரில் வச்சுருக்கேன். இந்த கிரிமினல் லா கேட்டகரி பில்லர்லேருந்து பார்த்தோம்னா மொத்தம் 36 கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ்லேருந்து எதுலேருந்து தான் வந்திருக்கு, இந்த கிரிமினல் லா கேட்டகரியில தான் வந்திருக்கு. அதாவது 36% ஆஃப் த பேப்பரே எதில் தான் இருக்கு, கிரிமினல் லா ஓரியன்டாக தான் இருந்திருக்கு 2018 பேப்பர். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு சிவில் லா, சிபிசி, கான்ட்ராக்ட், டிபி, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சப்ஜெக்டை வந்துட்டு அவ்வளோ லெஜிஸ்லேஷன்ஸ், அவ்வளோ ரூல்ஸை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு 60% ஆஃப் த டைமை டெடிகேட் பண்ணி வெறும் ஒரு 30%ஓ 20%ஓ மட்டும்தான் கிரிமினல் லாக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2018 பேப்பரில் அவங்க சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருந்திருக்கும். அப்போ ட்ரெண்ட் எப்படி நம்மளுக்கு 2018 பேப்பர்லேருந்து தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ், தரோவாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ், ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் லாவில் தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு லார்ஜஸ்ட் டொமைன். யூஸ்வலாக பயந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சிவில் படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ சிவில்லே டைம் ஃபுல்லாக ஓட்டிடுவாங்க. கடைசி 1 மாதம் தான் இருக்கும். கடகடன் ஏதோ ஒரு கிரிமினல் லாவை படிப்பாங்க. அதுக்கங்கிட்ட என்ன ஆகிடும், அந்த எக்ஸாமை ஒழுங்காக எழுதியிருக்க முடியாது, நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட்ஸ் போட்டிருந்தாலும். ஸோ ஒரு காம்பரேட்டிவ் எக்ஸாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கிறோம். நீங்கள் 10 நிமிஷம் படித்தாலும் பரவாயில்ல, அந்த 10 நிமிஷம் நீங்கள் படிக்கிறதுலேருந்து ஒரு கேள்வி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு தான் நீங்கள் படிக்கணும். ஸோ அப்படி இருக்கிறத பார்த்தா கிரிமினல் லா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், நம்ம 2018 எடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டேக்அவே. ரெண்டாவது வந்து எது மேஜர் பில்லராக இருந்திருக்கு அப்படின்னா சிவில் லா. ஆனால் சிவில் லாவில் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் வருது. சிபிசி, கான்ட்ராக்ட், டிபி, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். இதெல்லாம் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது, கண்டிப்பாக படித்தா ஆகணும். ஏன்னா அதுலேருந்து மொத்தம் எவ்வளோ வருது, சிவில் லா பில்லர்லேருந்து 33 கேள்வி, அதாவது 33% ஆஃப் த பேப்பர், 1/3 வந்து எதுலேருந்து தான் வருது, இந்த மாதிரி சிவில் லாலேருந்து தான் வருது. மூணாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஏரியா எதுனா கான்ஸ்டிடியூஷன், ஜென்ரல் நாலேஜ் இருக்கக்கூடிய மிச்சம் மிஸ்லேனியஸ் ஆக்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதுலேருந்து மொத்தம் 31 கேள்வி வருது. அந்த 31ல் 17 கேள்வி எதுலேருந்து தான் வந்திருக்கு, கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் வந்திருக்கு. இதை நான் வந்து எந்த கேட்டகரி அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா ரேங்க் பூஸ்டர் கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட்டு பேர் மினிமமாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும், கிரிமினல் லாவில் ரொம்ப தரோவாக இருந்திருக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் 36% ஆஃப் த கொஷின்ஸ் வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், சிவில் லாவையும் கூட வந்து அடுத்து படிக்கணும். இது வந்து செகண்ட் லேயர் ஆஃப் ப்ரிப்பரேஷனாக இருக்கும். தேர்ட் லேயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலாக ஒரு ரேங்க் பூஸ்டர், நீங்கள் வந்து நிறையா கேள்வியை சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேங்க் பூஸ்டர் கேட்டகரி தான் எது, கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். அதில் கான்ஸ்டிடியூஷனல் லாக்கு வந்து நீங்கள் சிபிசிக்கும் சிஆர்பிசிக்கும் எந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட ஜாஸ்தியே கான்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த ட்ரெண்டை பார்த்தாலே தெரியும், நம்மளுக்கு சிபிசிலேருந்து 11 கேள்வி தான் வந்திருக்கு, சிஆர்பிசிலேருந்து 13 கேள்வி தான் வந்திருக்கு, ஆனால் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து 17 கேள்வி வந்திருக்கு. இந்த 2
சப்ஜெக்ட்ஸை விட ஜாஸ்தி கொஷின் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து வந்திருக்கு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் சிஆர்பிசிக்கும் சிபிசிக்கும் கொடுக்குறீங்களோ அதை விட ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் எதுக்கும் கொடுக்கணும், கான்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஆக்சுவலாக என்ன பண்ணும், உங்கள் ரேங்க்கை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். இப்போ 2019 பேப்பரோட அனாலிசிஸை பார்ப்போம். 2019 பேப்பரில் பார்த்துருந்தீங்கன்னா டிஎன்என்எஸ், அதாவது சிஆர்பிசிலேருந்து 15 கேள்வி வந்திருக்கு, கான்ட்ராக்ட்லேருந்து 15 கேள்வி வந்திருக்கு, கான்ஸ்டிடியூஷன்லேருந்து 13 கேள்வி வந்திருக்கு, பிஎன்எஸ் அதாவது ஐபிசிலேருந்து 12 கேள்வி வந்திருக்கு, டிஎஸ்ஏ அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேருந்து 11 கேள்வி வந்திருக்கு, டிபி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லேருந்து 10 கொஷின்ஸ் வந்திருக்கு, சிபிசிலேருந்து 10 கொஷின்ஸ் வந்திருக்கு, மிஸ்செலேனியஸ் அண்ட் ஆப்டிடியூட் அதுலேருந்து ஒரு 6 கொஷின்ஸ் வந்திருக்கு, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்திருக்கு, ஐடி ஆக்ட்லேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் வந்திருக்கு, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்லேருந்து ஒரு 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ திரும்பி இந்த பேப்பரோட அனாலிசிஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அகெயின் ஆன் அன் ஆவரேஜ் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்லேருந்து 10க்கு மேலே கேள்வி தான் வந்திருக்கு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஒரு லார்ஜஸ்ட் பில்லராக தான் 2018 பேப்பர்லேயும் சரி 2019 பேப்பர்லேயும் இருந்திருக்கு. அதே மாதிரி கிரிமினல் லாவோட ப்ரொபோர்ஷன் நம்ம இந்த பேப்பரில் பார்த்தாலுமே நம்மளுக்கு என்ன தெரியுது, 38% ஆஃப் த பேப்பர் கிரிமினல் லாலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ 2018, 2019 2 கன்சிக்யூட்டிவ் ப்ரிலிம்ஸ் கொஷின்லேருந்து என்ன ட்ரெண்டு ஃபாலோ ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரெண்ட் என்னது, கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ஆவரேஜாக 10க்கு மேலே கேள்வி தான் வருது 2 வருஷத்துல இருந்தும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து சிபிசிக்கும் சிஆர்பிசிக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கான்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தெரிய வருது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரிய வருது, 2 வருஷ பேப்பர்ல இருந்தும் எதுதான் ஜாஸ்தி லார்ஜஸ்ட் பில்லராக இருந்திருக்கு, கிரிமினல் லா தான் லார்ஜஸ்ட் பில்லராக இருந்திருக்கு. ஏன்னா அதுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்திருக்கு, 38 கொஷின்ஸ் வந்திருக்கு. 38% ஆஃப் த பேப்பர் எதுவாக தான் இருந்திருக்கு, கிரிமினல் லாவாக தான் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க, இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஜுடிஷியரி ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, நீங்கள் மினிமம் அண்ட் உங்களுக்கு ஒரு வருஷம் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸிலி நீங்கள் ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே 3 to 4 months நீங்கள் கிரிமினல் லாக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்ல கிளாரிட்டி வரணும். ஏன்னா நம்ம அடுத்து இந்த சீரீஸ் படிக்கும்போது என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வரப்போகிறோம். அதுதான் இந்த நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனோட இந்த சீரீஸாக இருக்க போகுது. அப்போ படிக்கும்போது நீங்கள் ஒன்று ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, கிரிமினல் லாவில் தான் ஜாஸ்தி அப்ளைட் கொஷின்ஸ் வருது. அப்போ மனப்பாடம் பண்ணால் மட்டும் பத்தாது, என்ன இருக்கணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வர ஆரம்பிக்கணும். அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு புரிதல் இருக்கணும் ஒவ்வொரு கான்செப்ட்லையும். அப்போ நீங்கள் ஈஸிலி என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, எக்ஸாம் இன்னும் 1 வருஷம் கழித்து வரப்போகுதுன்னா மினிமம் நீங்கள் ஒரு 3 to 4 months தாராளமாக கிரிமினல் லாக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஹை ஈல்டிங் சப்ஜெக்டாக 2018 பேப்பர்லேயும் இருந்திருக்கு, 2019 பேப்பர்லேயும் இருந்திருக்கு. இதை நான் வந்து சும்மா சொல்லலை, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ கிரிமினல் லா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து அதில் நல்ல தெளிவானதுக்கப்புறம் தான் செகண்ட் நீங்கள் என்ன போக ஆரம்பிக்கணும், சிவில் லாங்கிற அந்த கேட்டகரிக்கு போக ஆரம்பிக்கணும். ஸோ சிவில் லா பில்லரில் வந்துட்டு கான்ட்ராக்டில் இந்த வருஷம் ஜாஸ்தி கேள்வி வந்திருக்கு சிபிசியை விட. ஸோ கான்ட்ராக்டுமே நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும், தெளிவாக படிக்க ஆரம்பிக்கணும். கான்ட்ராக்ட்லேயும் ஜாஸ்தி அப்ளைட் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ கான்ட்ராக்டு, சிபிசி, டிபி ஆக்ட், ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாவாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனை தெளிவாக படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து 2 வருஷமாக கன்சிக்யூட்டிவாக ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஜாஸ்தி கேள்வி வருது. ஸோ நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும், ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணது தெரியும், வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர்லேருந்து மட்டும் அந்த கேள்வி வரது கிடையாது. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் ஆவரேஜாக சிபிசிலையும் சிஆர்பிசிலையும் எவ்வளோ கேள்வி வருதோ அதை விட ஜாஸ்தி கேள்வி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் படிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு டேக்அவே. செகண்ட் டேக்அவே என்னது, ஆர்டர் ஆஃப் ஸ்டடியிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு கிரிமினல் லா அந்த பில்லரில் இருக்க எல்லா சப்ஜெக்டையும் முடிக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் 2 வருஷமும் என்னவா வந்திருக்கு, ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் கேள்வி வந்திருக்கு. தேர்டாக வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும், என்ன டேக்அவே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து, அதாவது அந்த மிஸ்லேனியஸ் ஆக்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பாக்ஸோ, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், ஐடி ஆக்ட் அப்படின்னு நிறையா படிப்போம். அதில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக 2 வருஷமும் 3 கேள்விக்கு மேலே வந்திருக்கு.
ஸோ அப்போ மிஸ்லேனியஸ் ஆக்ட் நம்ம வந்து கடைசி தான் அது ஒரு ரேங்க் பூஸ்டர் கேட்டகரியில் இருக்கிறதுனால படிப்போம். அப்படி அது கடைசி படிக்கிறப்ப அந்த எல்லா ஐடி ஆக்ட், நெக்ஸ்ட் வந்து நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், பாக்ஸோ ஆக்ட், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட்டு எந்த மிஸ்லேனியஸ் ஆக்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் தான் உங்கள் ஆர்டர் ஆஃப் லேர்னிங்காக இருக்கணும். ஏன்னா அதில் தான் கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் 3 கேள்வி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற ஆர்டர் வந்து படிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, உங்கள் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியும் அப்படி தான் இருக்கணும். எக்ஸாமுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஜாஸ்தி எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணணும், கிரிமினல் லாவை ரிவைஸ் பண்ணணும். அடுத்து எந்த சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணணும், சிவில் லாவை ரிவைஸ் பண்ணணும். அடுத்து ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு என்டையர் டே ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது கான்ஸ்டிடியூஷனல் லா. அதுக்கப்புறம் மிஸ்லேனியஸ் லாஸை நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய ஆக்ட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஏன்னா அதுலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக 3 கேள்வி வந்துட்டு வருஷம் வந்து வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2023 பேப்பர் அனாலிசிஸ் நம்ம பண்ணோம்னா ஸ்லைட்டாக வந்து ட்ரெண்டு மாறி இருக்கு. ஸோ 2023 பேப்பரில் நம்ம பார்த்தோம்னா பிஎன்எஸ் அதாவது ஐபிஎஸ்சிலேருந்து மொத்தம் 12 கேள்வி வந்திருக்கு. ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 11 கேள்வி வந்திருக்கு. அடுத்து ஜென்ரல் நாலேஜ்லேயே வந்துட்டு இந்த ஆக்ட்ஸும் சேர்ந்து வருது, ஆப்டிடியூட் கொஷின்ஸும் சேர்ந்து வருது. ஸோ அதுலேருந்து மொத்தம் 11 கேள்வி வந்திருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்லேருந்து 10 கேள்வி வந்திருக்கு. பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசிலேருந்து 9 கேள்வி, சிபிசிலேருந்து 9 கேள்வி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து 9 கேள்வி, கான்ஸ்டிடியூஷன்லேருந்து 8 கேள்வி, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்லேருந்து 8 கேள்வி, டிஎஸ்சி அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேருந்து 6 கேள்வி, கான்ட்ராக்ட்லேருந்து 5 கேள்வி, ரெண்ட்லேருந்து 5 கேள்வி, பாக்ஸோலேருந்து 4 கேள்வி, ஐடி ஆக்ட்லேருந்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 2023 பேப்பர் வந்து ஸ்லைட்டாக 2018 பேப்பர்லேருந்தும் 2019 பேப்பர்லேருந்தும் டிஃபர் ஆகியிருக்கு. ஆனால் அப்படி பார்த்தாலுமே நம்ம ஃபாலோ பண்ணுற ட்ரெண்டை ஃபாலோ பண்ணால் ஸ்டில் உங்களுக்கு என்ன வராது, பெரிய பிரச்சனை வராது. ஸோ 2023 பேப்பரில் சிவில் லா தான் லார்ஜஸ்ட் பில்லராக இருந்திருக்கு. 37% ஆஃப் த கேள்வி எதுலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னா சிவில் லாலேருந்து தான் வந்திருக்கு. கிரிமினல் லாலேருந்து வெறும் 27% ஆஃப் த கொஷின்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு இந்த தடவை. ஸோ அதனாலேயே நம்ம கிரிமினல் லாவை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு சிவில் லாவை போகலாமான்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒரு லாஜிக்கலாக நம்ம ரீசனிங் பண்ணுறப்ப 3 பேப்பரில் வந்துட்டு 2 பேப்பர் ஆன் அன் ஆவரேஜ் வந்து கிரிமினல் லா தான் ஜாஸ்தி வந்திருக்குங்கிறதப்ப அதுதான் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா சில நேரம் என்ன ஆகும், ஒரே ஒரு வருஷம் மட்டும் டக்குன்னு வந்து டிராஸ்டிக்காக ஒரு இது ட்ரெண்டை மாற்றுவாங்க. அதனால் அதுவே ட்ரெண்டு செட் ஆகிடுச்சு, நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அப்போ நம்மக்கிட்ட மூணு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறப்ப 2 கொஷின் பேப்பரில் கிரிமினல் லாங்கிற அந்த பில்லர்லேருந்து ஜாஸ்தி கேள்வி வந்ததுனால நான் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தேன், நான் ஒரு டாப்பராக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிரிமினல் லாக் தான் கொடுத்து படிப்பேன். அந்த ஆர்டர் ஆஃப் லேர்னிங்காக மாற்ற மாட்டேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னது, 3 பேப்பரில் 2 பேப்பர்லாம் அதுதான் ட்ரெண்டாக இருந்திருக்கு, ஒரே ஒரு பேப்பரில் தான் ட்ரெண்டு மாறி இருக்கு. அதனால நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அந்த ப்ராசஸ்லேருந்து மாற மாட்டேன். செகண்ட் அப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் லாவில் வெறும் 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது, டக்குன்னு படிச்சிட முடியும். அது எவிடன்ஸுமே சின்ன ஆக்ட், ஐபிசியுமே சின்ன ஆக்ட். ஸோ அது வந்து ஃபாஸ்ட்டாக படிச்சிட முடியும். சிஆர்பிசியுமே என்னது, சிபிசியை விட ஒரு சின்ன ஆக்ட்டுங்கிறதுனால அதையும் சீக்கிரமாக படிச்சிட முடியும். ஸோ இதுதான் செகண்ட் ரீசன் நான் வந்துட்டு கிரிமினல் லாவை வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும். 3வது ரீசன் எதுக்கு நான் கிரிமினல் லாவை ஃபஸ்ட்டு படிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த தடவை தான் என்ன மாறி இருக்கு, எல்லா லாவும் மாறி இருக்கு. ஸோ ஒரு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கண்டிப்பாக அவருக்கு என்ன தெரியும், புதுசாக சட்டம் மாறி இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை படிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்கிற விஷயம் தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அதுலேருந்து தான் நிறையா கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த 3 ரீசன்ஸ், ஃபஸ்ட் என்னது, அவுட் ஆஃப் 3 பேப்பர்ஸ் 2 பேப்பர்ஸோட ட்ரெண்டு வந்து கிரிமினல் லா தான் ஜாஸ்தி கேள்வி வந்திருக்குங்கிறதுனாலையும், செகண்ட் வந்துட்டு அது ஸ்மாலாக இருக்குது கம்பேர்ட் டு சிவில் லா பில்லர், கிரிமினல் லா பில்லர் சின்னதாக இருக்குது. அப்போ நான் சீக்கிரமாக ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஒரு கிரிமினல் லா பில்லரை படிச்சுட்டேன்னா ஒரு பில்லரே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்கும். 3வது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூ லாஸ் வந்திருக்கு. ஸோ நியூ லாஸ் வந்திருக்கிறதுனால இதுலேருந்து தான் ஜாஸ்தி கேள்வி கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரீசன்னால் நான் வந்துட்டு திரும்பி 2023 பேப்பரில் ட்ரெண்டே மாறினாலும் என்னோட டேக்அவே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கிரிமினல் லா தான் படிப்பேன்.
செகண்ட் வந்துட்டு சிவில் லா நான் படிப்பேன். 3வது இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் லாலயும் கேட்குற கேள்வி வந்துட்டு சிபிசி, சிஆர்பிசி அண்ட் கிரிமினல் கான்ஸ்டிடியூஷன் 3லயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட செகண்ட் டேக்அவே ஆன கான்ஸ்டிடியூஷனுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ங்கிறதும் என்னது தான் 2023 படியும் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். 3வது என்ன டேக்அவே சொல்லியிருந்தேன், நெகோஷியபிள் ஆக்ட் தான் மிஸ்சலேனியஸ் ஆக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்ட் நம்ம வந்து ஒரு டேக்அவே எடுத்திருந்தோம். அந்த டேக்அவே வந்து என்ன தெரியுது, 2023 பேப்பரில் திரும்பி ரீஅஃபர்ம் ஆகுது. ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து 9 கேள்வி வந்திருக்கு. ஸோ நான் மிச்ச மிஸ்சலேனியஸ் ஆக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட நான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டுக்கு தான் ஜாஸ்தி டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ என்னோட ஆர்டர் ஆஃப் ஸ்டடி எப்படி இருக்கும் இந்த 3 பேப்பர்ஸையும் அனலைஸ் பண்ணுறதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரிமினல் லா பில்லரை முடிச்சிடணும், அந்த என்டையர் பில்லரை முடிக்கணும். அடுத்து சிவில் லா பில்லரை நான் முடிப்பேன். அதுக்கங்கிட்ட கான்ஸ்டிடியூஷனுக்கு ஈஸிலே நான் ஒரு மாதம் அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது எடுத்து தெளிவாக நான் வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து நான் படிப்பேன். அதுக்கங்கிட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை தெளிவாக படிக்கணும் மிஸ்சலேனியஸ் ஆக்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. அதுக்கங்கிட்டு தான் மிச்ச ஆக்ட், ஐடி ஆக்ட், ரெண்ட் ஆக்ட், பாக்ஸோ ஆக்ட், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கணும். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. இப்போ கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் கொஷின், வை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்னன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடியை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு பேட்டர்னை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கும், எந்த கேள்வியிலேருந்து ஜாஸ்தி வருது, எந்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டாவது, இப்போ நான் இன்ட்ரோ வீடியோவில் வெறும் டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வெறும் டேட்டா கொடுத்ததில் நான் என்ன காமிச்சிருக்கேன், எந்த பில்லர்லேருந்து ஜாஸ்தி கேள்வி ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ட்ரெண்டாக செட் ஆகி வந்துட்டுருக்குங்கிறது நம்ம அந்த டேட்டா வழியாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும். ஆனால் நம்ம ஆக்சுவலாக இந்த சீரீஸில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஹை யீல்டிங் டாபிக் வித்தின் த சப்ஜெக்ட் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கணும். இப்போ ஐபிஎஸ்சின்னா அதுக்காக ஐபிஎஸ்சியில் இருக்கிற எல்லா செக்ஷன்லேருந்து தான் கேள்வி வராது. அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜாஸ்தி கேள்வி வரும், அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பாடியிலேருந்து ஜாஸ்தி கேள்வி வரும். அப்போது ஒரு ஐபிஎஸ்சி நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், பிஎன்எஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அந்த பிஎன்எஸ்க்குள்ளே நான் எந்த டாப்பிக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் திரும்பி ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஹை யீல்டிங் டாபிக்ஸை எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இதுதான் 2வது காரணம் நான் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து படிக்கணுங்கிறதுக்காக. அடுத்த 3வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட அக்யூரசியும் பேஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து டக்குன்னு அந்த கொஸ்டின் சால்விங் எபிலிட்டி வந்து நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுவோம்னா, தெளிவாக படிச்சிருவோம். தெளிவாக படித்ததை ஒரு கேள்வியாக கேட்டால் ஒரு டிஸ்கிரிப்டிவாக எழுத முடியும்னா நிறைய பேருக்கு எழுத முடியும். ஆனால் அப்ஜெக்டிவாக ஒரு கேள்வி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா, நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, 2 ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. சியா அல்லது டியா 2 ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ணிடுவாங்க. மிச்ச 2 ஆப்ஷனை எப்படி வந்துட்டு சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி சில்லி மிஸ்டேக்ஸ் விடுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம படித்த டாப்பிக்கை ஜாஸ்தியாக நம்ம ஒரு கொஷின் ஃபார்மேட்டில் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அக்யூரசி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வியை எப்படி பார்க்கணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் தெரியும். இதுதான் 3வது ரீசன் எதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது. 4வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எக்ஸாமினரோட லாங்குவேஜை டீகோட் பண்ண முடியும். நிறையா இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினருக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா நேரம் அது ராங்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாமினருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமினர் வந்து என்ன பண்ணுவார்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்டுன்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம பிரெயின் என்ன பண்ணோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்டுன்னு சொல்லி கரெக்டான ஆன்சரை அந்த கேள்வியில் வந்து என்ன பண்ணிட்டு வருவோம், நம்ம வந்து ஆன்சர் கொடுத்துட்டு வருவோம். ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் எப்படி நீங்கள் வந்து இன்வைட் பண்ணும், அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, அந்த எந்த மாதிரி லாங்குவேஜை வந்து எக்ஸாமினர் யூஸ் பண்ணுறாருங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக தான் 4வது ரீசன் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கணும். இந்த 4 பிரின்சிபல்ஸையும் திரும்பி இந்த என்டையர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறப்ப நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிகிட்டே வருவேன். இப்போ இந்த ஹை யீல்டிங் டாபிக்ஸில் வந்துட்டு இன்னொன்று என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஐபிஎஸ்சியில் அப்ளைட் கொஷின்ஸ் அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜாஸ்தி வரும். அப்போ அதை படிக்கிறப்ப நீங்கள் சும்மா மனப்பாடம் பண்ணால் பத்தாது, உங்களுக்கு அதுக்கு அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ண தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ அதே லாஜிக் தான் வந்துட்டு உங்களுக்கு சிபிஎஸ்சியில் வருமானு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்சியில் அதே லாஜிக் அப்ளை ஆகாது.
ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எந்த சப்ஜெக்டை நிறையா ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கொடுக்கும். அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே எந்த டாபிக், ஸோ எந்த சப்ஜெக்ட் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணணும் தெரியும், அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே எந்த டாபிக் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணணும் தெரியும், அடுத்து அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் என்ன தரும், உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ வை ப்ரீவியஸ் இயர் கொஷனுங்கிற ஆன்சருக்கு உங்களுக்கு தெளிவாக பதில் தெரிஞ்சிடும். ஹவு டு ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கும் இதே தான் ஆன்சர். சும்மா ஒரு கொஷின் ஆன்சர் பேட்டர்னில் இல்லாமல் படிக்கும் போதே எக்ஸாமினர் என்னென்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அதே மாதிரி எந்தெந்த டாப்பிக்லேருந்து ஜாஸ்தி கேள்வி வருது அப்படின்னு நோட் பண்ணணும். எந்தெந்த டாப்பிக்கில் எப்படி எப்படி கேள்வி வருதுங்கிறத நோட் பண்ணணும். அதுதான் ஹவு டு ஸ்டடி ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கான ஆன்சர். மூணாவது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, வென் டு ஸ்டார்ட் ஸ்டடிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்பாங்க. எப்போ இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்க ஆரம்பிக்கலாம்? நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிப்பாங்க, நான் ஃபுல் போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்பேன், அல்லது நான் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்ப்பேன். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டே 1 இன்னைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்னிலிருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எந்த போர்ஷனுக்கு நீங்கள் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட், அதில் எந்த டாப்பிக்கு ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட், ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச நிறையா கேண்டிடேட், ஹார்ட் ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருஷம் டைம் இருக்குன்னா 11 மாதம் என்ன பண்ணிடுவாங்க, படிக்கிறதுலே செலவு பண்ணிடுவாங்க. கடைசி ஒரு மாதம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்லி போவாங்க. ஆனால் அப்படி போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷாக் ஆகிடும். ஏன்னா அவங்க படித்தது ஒரு விதமாக இருந்திருக்கும். அவங்க ஐபிஎஸ்சியில் வந்து என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா அப்ளைட் கேள்வியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷனை படிக்கவே மாட்டாங்க. உட்காந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டரை மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு நான் படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனால் கடைசி பார்த்தா அதுலேருந்து என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. அப்படியே அவங்க கான்ஃபிடென்ஸ் உடஞ்சி ப்ரிலிம்ஸில் போய் சொதப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஸ்ட்ராட்டஜி. டே 1லேருந்தே என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனை வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அது எத்தனை தடவை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்பப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓ ப்ரீவியஸ் இயர் கொஷனை இப்படி தான் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷன்லேருந்து இந்த கேள்வி தான் ஜாஸ்தி கேட்குறாங்க, இந்த டாப்பிக்லேருந்து தான் ஜாஸ்தி கேட்குறாங்க, இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு புரிதல் வந்து நீங்கள் அதை இன்டர்னலைஸ் பண்ணுவீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு என்ன பண்ணணும், ஜாஸ்தி டைம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்.